அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்னதாக சூப்பரான ஒரு அறுவடை பார்க்க போகிறோம். இது வந்து கொடுக்காப்புளி மரம். இப்போ தான் பூ நிறைய வச்சுட்டு ஒரு சில காய்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யாழ்ப்பாணம் முருங்கை நல்லா வந்துட்டுருக்கு. கொஞ்சம் சம்மருங்கனால லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ 3 அடிக்கு மேலே இருக்குது. பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முத்ததுக்கப்புறம் இதை பற்றி வீடியோ பார்க்கலாம். இப்போ இங்கே இருந்தாங்க அறுவடை பண்ண போகிறோம். பப்பாளி நாட்டு ரகம் தான். உள்ளே வந்து விதை நிறையா இருக்கும். இதில் இன்னொரு வெரைட்டி நான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் சரியாக வரல. 2-3 மரத்துக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. இந்த வெரைட்டி கொஞ்சம் குண்டு வெரைட்டி, நல்லா பெருசாக வைக்கும். ஒரு சில காய்கள் மட்டும் வச்சிச்சு. ஸ்டார்டிங்னால விதை இல்லை அவ்வளோதான். இது இன்னும் அடுத்த வருஷம் தான் நிறையா காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இங்கே வேறு போகிறதுக்கு இடம் இல்லைங்களா. அடியில் வந்து ஃபுல்லாக கல்லாக இருக்கும். பக்கத்தில் தென்னை மரம் வேறு, அதனால மாட்டிக்கிச்சு. இங்கேயும் 2 வச்சுருந்தேன், எல்லாம் இறந்துருச்சு. போன தடவை பயங்கரமாக மழை வந்து தண்ணி வந்ததுனால. இப்போ இது ஒன்று தான் ஓரளவு உருப்படியாக வந்துட்டுருக்கு. இதுலேருந்து ஆல்ரெடி 2-3 பழம் பறித்து சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. நல்லா இப்போ அறுவடை பண்ண போகிறோம். எல்லாமே பண்ண முடியாது. நல்லா பழுத்துருக்கிறத மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். ஏன்னா அப்பப்போ இங்கே தானே இருக்கோம், என்கிறப்ப வந்து பறிச்சிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதே 2 கிலோ கிட்ட வரமாட்டேங்குது. ஃபுல் வெயிட் இருக்குது. இதெல்லாம் குட்டி. அப்படியே கொத்தாக வைக்கிறது தான். உள்ளே விதை இருக்கும். முடிஞ்சால் ஒன்று அறுத்து காட்டுறேன். இல்லைனா தம்ப்நெயிலில் கண்டிப்பாக வைக்கிறேன். எறும்பு கரமாலெலாம் ஈஸியாகவே பறிச்சிடலாம் எல்லாமே. அதனால் யோசிச்சு தான் இப்படி வச்சேன். இன்னும் ஒரு 4 நாள் 3 நாள் வச்சுருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இது போதும். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து மற்றதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். இது நல்லா பழுத்துருக்கு. அப்படியே கட் பண்ணிட முடியுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. பறித்து கொஞ்சம் சாப்பிட்டேன். விதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குட்டி பழம். இன்னமும் உள்ள விதை இருக்குது. அப்போ பெருசில் இன்னும் நிறையவே இருக்கும். பெரிய பழத்தை கட் பண்ணி அதை தம்ப்நெயிலில் காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதே செம்ம டேஸ்ட்டு தாங்க. இன்னும் ஒரு 2 நாள் விட்டோம்னா எல்லாமே குருவி எல்லாம் சாப்பிட்ருக்கோம்.
இதோட சீட்ஸ் இன்னும் ஒரு 10 நாள் கழித்து நமக்கு வந்துடும். ஆல்ரெடி எடுத்த பழத்துலேருந்து காஞ்சிகிட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.